நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் லெசன் பேர் பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. அதாவது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஏன் இதை உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ சவுத் இண்டியன் பீப்புளுக்கு மெயினாக எல்லாரும் நார்த்தும் சவுத்தும் எல்லா பீப்புளும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும் அப்படின்ற இதுக்காகவும், ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா தன்னுடைய சிந்தனைகள் எல்லா விதமான மக்களுக்கும் தெரியணுன்றதுக்காக ஹிந்தியை காமன் லாங்குவேஜாக எடுத்து அவர் இந்த ஸ்தாபனத்தை பண்ணார், உருவாக்குனார். இப்போ இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஆப்னே நீங்கள் தக்ஷின் பாரத், தக்ஷின் பாரத்னா சவுத் இண்டியன், ஹிந்தி பிரச்சார் சபா. ஹிந்தி பிரச்சார் சபான்னா ஹிந்திய பிரச்சாரம் பண்ற சபா. சபான்னா மீட்டிங், பட் இந்த இடத்துல மீட்டிங் கிடையாது, ஒரு குழு, ஒரு டிபார்ட்மெண்ட். கா நாம் பெயர், சுனா ஹோகா கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். दक्षिण भारत प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था. இந்த ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு இல்லையா, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, இது ஏக் ஒரு ராஷ்ட்ரிய, ராஷ்ட்ரிய அப்படின்னா நேஷனல். இந்த இடத்துல ராஷ்டிரம் அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டு, பட் இந்த இடத்துல ஸ்டேட் கிடையாது, கண்ட்ரி. மகத்துவ கி அதாவது இம்பார்ட்டன்டான, சம்ஸ்தா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது சொல்றாங்க. அதாவது பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கு பாருங்க, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் பார்லிமெண்ட் ஆக்ட் 14 1964 है. சோ இதுதான் இந்த இது. இஸ் சம்ஸ்தா, இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், संस्था के द्वारा இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக संचालित विभिन्न, அதாவது ஹிந்தியில பல வகையான ஹிந்தி பரீட்சாவும், ஹிந்தி எக்ஸாமினேஷன்ஸ் மே, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் லாக்கோங் கி லட்சக்கணக்கில், அதாவது லாக்கோं की संख्या में அப்படின்னு சொன்னா லட்சக்கணக்கில் छात्र स्टूडेंट्स भाग लेते हैं. பாக்னா கலந்து கொள்கிறது, பாக் லேத்தே ஹேன்னா கலந்து கொள்கிறார்கள். இஸ்கி இதனுடைய ஷாகாயே, ஷாகாயேன்னா பிரான்ச்சஸ், தக்ஷின் கே சவுத்துடைய, அதாவது சவுத் இந்தியாவுடைய சாரோம் பிராந்தோமே, चारों नान्गु प्रांतों में न रीजियंस ला, आंध्रा, कर्नाटका, केरल और तमिलनाडु में है. இதனுடைய 4 regions எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 ஊர்ல 4 ஸ்டேட்ஸ்ல இருக்குது. दिल्ली में भी, दिल्लीயிலும் इसकी शाखा है, இதனுடைய பிரான்ச் இருக்கிறது. इन शाखाओं का प्रधान कार्यालय, இந்த शाखाओं இந்த பிரான்ச்சஸ்க்கு प्रधान कार्यालय हेड ऑफिस चेन्नई में स्थित है. இதனுடைய हेड ऑफिस சென்னையில இருக்கிறது. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. இந்த ஆபீஸ கேந்திர சபா, கேந்திரன்னா எல்லா ரீஜியனுக்கான हेड ஆபீஸ்ன்றதோ நம்ம இப்படி கேந்திர சபான்னு சொல்லுவோம். அடுத்தது, इस
महत्वपूर्ण संस्था की स्थापना राष्ट्रपिता महात्मा गांधी ने सन 1918 में मद्रास में की। இந்த महत्वपूर्ण ஒரு இம்பார்ட்டன்டான சம்ஸ்தா ஆர்கனைசேஷன் ஸ்தாபனா உருவாக்குனவர் ராஷ்டிரபிதா, ராஷ்டிரபிதான்னா தேசிய தந்தை महात्मा गांधी, महात्मा गांधी ने, महात्मा गांधी सन வருடம் 1918 में அந்த வருஷத்துல மദ്രാஸ், இப்ப நம்ம சென்னைன்னு சொல்றோமே அந்த மദ്രാஸ்ல கி என்ன உருவாக்குனார். பாரத் எதனால உருவாக்குனாரு அப்படின்றது இப்ப பார்க்கணும். பாரத் பகுபாஷி தேஷ் है. பகுபாஷி அப்படின்னு சொன்னா பல வகையான மொழிகள், தேஷ் है அதாவது பல வகையா மொழி பேசக்கூடிய ஒரு நாடு. பாரத் கே இந்தியாவின் பகுபாஷி லோகும், இந்த பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் கோ மக்களை ஏக் சூத்ரமே பாந்தனே ஒரே நூலில் கற்ற ஒரு வகையா என்ன பண்ணாரு, बांध के विचार से, இந்த சிந்தனையில गांधी जी ने इस संस्था की नींव डाली. அப்போ இந்தியாவில் பல வகையான மொழி பேசக்கூடிய மக்களை ஒரே நூல்ல கற்ற மாதிரி அவர் என்ன பண்ணாரு, சிந்தனையில ஒரே எல்லாரையும் ஒன்னா கொண்டு வரதுக்கான சிந்தனையில இந்த சம்ஸ்தா அதாவது இந்த ஆர்கனைசேஷனை இஸ் சம்ஸ்தா की नींव डाली அதாவது ஆரம்பித்து வைத்தார். வே அவர் கூதுன்னா இந்த இடத்துல குதிக்கிறது கிடையாது, ஸ்வயமாவே தானாகவே ஆஜீவன் அதாவது தன் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் இஸ் संस्था के இந்த ஆர்கனைசேஷனுக்கு अध्यक्ष भी रहे தலைமை தாங்கி இருந்தார். गांधी जी के उद्देश्यों को पूरा करने के विचार से सभा सन 1918 में हिंदी वर्ग आरंभ किए. गांधी जी उடைய உத்தேசியம் எண்ணங்களை பூரா करने के विचार தன்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தன்னுடைய எது சொல்ல வராரோ எல்லாமே करने के विचार से அந்த சிந்தனையில சபா இந்த சபை सन 1918 में இந்த 1918ல हिंदी वर्गना हिंदी क्लास आरंभ किए ஸ்டார்ட் பண்ணாரு. गांधी जी உடைய சுபுத்திரன்னா பையன் மகன் देवदास गांधी प्रथम प्रचारक बनकर मद्रास आए. அவருடைய பையன் தேவதாஸ் காந்தி பிரதம்னா ஃபர்ஸ்ட், பிரச்சாரக்னா பிரச்சாரம் செய்யக்கூடிய, பன்கர் பிரச்சாரம் செய்யறவரா मद्रास आए मद्रासुக்கு वंदार. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. भारतीय इंडिया भाषाओं न மொழிகள் के மொழிகளிலிருந்து மாத்தியம் சேன் சொன்ன மொழிகள் வழியாக இந்திய மொழிகள் வழியாக हिंदी सिखाने हिंदीயை கற்றுக்கொள்வதற்கு அதாவது हिंदी सिखाने के लिए सभा ने இந்த சபை கை பல புஸ்தகம் சொன்னா இந்த புஸ்தகங்களை புஸ்தகம் கா இந்த புஸ்தகங்களை பிரகாஷன் கியா உருவாக்கியது. उनमें அவற்றில் हिंदी स्वबोधिनी और स्वयं शिक्षक पुस्तिका
काफी लोकप्रिय हुई. இதுல ஹிந்திய ஸ்வபோதினின்னு சொன்னா சுயமா கத்துக்க கூடியது. और இன்னொன்னு ஸ்வயம் சிக்ஷக் தான செல்ஃப் லேர்னிங். புஸ்திகான்னா புஸ்தகம். காஃபின்னா இந்த பல வகையான பிரிண்ட். லோக்பிரிய हुई மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதா ஃபேமஸா இருந்தது. சபா दक्षिण के चारों प्रांतों में இந்த சபை दक्षिण அதாவது சவுத் உடைய चारों प्रांतों में 4 ரீஜியன்லயும் ஐசி ஒரு விதமான महत्वपूर्ण ஒரு இம்பார்ட்டன்ட் भूमिका निभाती आ रही है. அதாவது இந்த ஒரு महत्वपूर्ण காரியத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தது. நல்ல விதமாக நிறைவேற்றி கொண்டு வந்துட்டே. जिससे இதிலிருந்து हजारों की संख्या में ஆயிரக்கணக்கில் हिंदी भाषा के हिंदी भाषाயின் languagein कुशालना நல்ல efficient பிரச்சாரம் பண்றவர் निकल रहे हैं உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். ये प्रचारक இந்த preach பண்றவர் दक्षिणी भाषाओं के இந்த சவுத் இந்தியன் language के बीच நடுவில் சாகித்யக்குன்னா ஹிஸ்டாரிக் அண்ட் பழைய இதெல்லாமே இருக்கும் இல்லையா. ஆதான் பிரதான். और இந்த ஆதான் பிரதான் அப்படின்னு சொன்னா கிவ் அண்ட் டேக். அதுல பழைய இதுல இருந்து எடுத்துக்கிறதும் புதுசு கொண்டு வரதும் இந்த மாதிரி பரிமாற்றங்கள் இருந்து கொண்டே இருந்தது. और शिक्षण का இந்த ட்ரெயின் பண்றது महत्वपूर्ण कार्य இம்பார்ட்டன்ட்டான டாஸ்க் करते आ रहे हैं செய்து கொண்டு வந்துட்டு இருந்தார்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் रहे हैं இன்னும் செஞ்சிட்டு தான் இருக்கார்கள். सभा की சபையின் चारों प्रांतीय शाखाएं இந்த 4 रीजनल ब्रांचेस शाखाएं हिंदी के हिंदी उड़ साथ हिंदी के साथ ना हिंदी उड़न अपनी अपनी तन्नुடைய प्रांतीय भाषाओं में இந்த रीजनल लैंग्वेजेस लिயும் पत्र लेटर्सों पत्रिकाएं मैगजीन्स प्रकाशित करती आ रही है. அதாவது தன்னுடைய லாங்குவேஜஸ்லயும் இந்த பத்திரிகைகளும் மேகசின்ஸ்களும் உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். ஆந்திர शाखा ஆந்திரா ரீஜியன்ல स्रवंती कर्नाटक शाखा में कर्नाटक शाखा से कर्नाटक शाखाலிருந்து அதாவது பிரான்ச்ல இருந்து பாரத் வாணி கேரளா शाखा से கேரளாவிலிருந்து கேரளா பிரான்ச்ல இருந்து கேரல் பாரதி और तमिलनाडु से तमिलनाட்டிலிருந்து हिंदी पत्रिका निकल रही है ना வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு. केंद्र सभा से இந்த केंद्र सभाன்னு சொன்னோமே हेड ஆபீஸ்ல இருந்து हिंदी प्रचार समाचार हिंदी प्रचार समाचारனா இந்த हिंदी प्रचारोடைய अप टू डेट நியூஸ் அதான் समाचार. एवंना மற்றும் दक्षिण भारत द साउथ इंडिया प्रकाशित हो रही है. सो प्रकाशित हो रही है ना வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். इन पत्रिकाओं से இந்த பத்திரிகைகளிலிருந்து प्रचारक இந்த ட்ரெய்னர் அதாவது பிரச்சாரம் பண்றவர் और आम जनता ना पब्लिक पीपल लाभवित होते आ रहे हैं. அதாவது இதனால அவங்களுக்கு லாபம் அடைந்து வருகிறார்கள். யாரு? காமன் பீப்புளும் பிரச்சாரக் அதாவது பிரச்சாரம் செய்பவரும்.
इस महत्वपूर्ण संस्था இந்த ऑर्गेनाइजेशन इंपॉर्टेंट ऑर्गेनाइजेशन के कुछ महापुरुषों के नामों के यहाँ उल्लेख करना उपयुक्त होगा. இந்த சொசைட்டி இந்த ஆர்கனைசேஷனுக்கு வேலை செய்த कुछ महापुरुषों அதாவது பெரிய 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 தலைவர்கள் नामों பெயர்கள் यहाँ இங்கே उल्लेख करना அதாவது சொல்லணும்னு उपयुक्त होगा சொல்லியே ஆகணும் அப்படின்றது சொல்றாங்க. वे है அவர்கள் தான் ஸ்வர்கீய ஸ்வர்கீயன்னா இறந்த பண்டித் பண்டிதர் ஹரிஹர சர்மா அவர் பேரு ஹரிஹர சர்மா. நெக்ஸ்ட் மோட்டூரி சத்யநாராயணன். நெக்ஸ்ட் பண்டித் அவதனந்தன். நெக்ஸ்ட் சித்தாநாத் பந்த். அடுத்தது ராஜாஜி. அதுக்கு அடுத்தது ராமசுவாமி ஐயங்கார். அதுக்கு அடுத்தது பா கோபால் ரெட்டி. நெக்ஸ்ட் வாசுதேவன் நாயர். அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்தது சித்தூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார். அதுக்கு அடுத்தது நாகப்பா ஜண்டா நாராயண். அதுக்கு அடுத்தது வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆதி மற்றும் பலர். இந்த ஆர்கனைசேஷன் அந்த நல்ல விதமா இது பண்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த அவங்களோட ஒரு இதுவும் இருந்தது, இன்வால்மெண்ட்டும் இருந்தது. இல்லை அவங்க தான் இவங்க யார் யாரு? ஸ்வர்கீய பண்டிட் ஹரிஹர சர்மா, மோட்டூரி சத்யநாராயணன், பண்டிட் அவதனந்தன், சித்தாநாத் பந்த், ராஜாஜி ராமசுவாமி ஐயங்கார், பா கோபால் ரெட்டி, வாசுதேவன் நாயர், லால் பகதூர் சாஸ்திரி, சித்தூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார், நாகப்பா, ஜண்டா நாராயணன், வித்வான் சுந்தர் கிருஷ்ணமாச்சாரி ஆதி மற்றும் பலர். அதுல மேலே சொல்லப்பட்டிருக்கிறவங்க சில பேர். गांधी जी के रचनात्मक இந்த रचनात्मकனா எழுத்துப்பூர்வமான कार्यक्रमों இந்த प्रोग्राम्स में हिंदी का प्रचार भी हिंदीयोடைய பிரச்சாரமும் एक ஒரு है அதுல ஒன்று. उनके इस அவருடைய इस இந்த रचनात्मक कार्यक्रमों को प्रोग्राम्स எழுத்துப்பூர்வமான प्रोग्राम्स दक्षिण भारत हिंदी प्रचार सभा सफल बनाती आ रही. सफल बनाती आ रही ना நிறைவேற்றிக் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. नेक्स्ट विपरीत परिस्थितियों से गुजरत हुए यह संस्था விபரீதமான பரிஸ்திதியோம்னா சிச்சுவேஷன்கள் அல்ல, அந்த அதிலிருந்து பயப்படாமல் यह संस्था இந்த நிறுவனம் காந்திஜி கே காந்திஜியுடைய சப்னம் சப்னம்னா கனவுகள் சாகார் பனாத்தி ஆ ரஹி நிறைவேற்றிக் கொண்டு வந்து இருக்கிறது. சாகார்னா சாகார் பனாத்தி அதாவது நிறைவேற்றிக் கொண்டு ஆ ரஹி ஹை வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இது லெசன். இப்போ லெசன் முடிஞ்சிச்சு. அபியாஸ் பார்க்க போறோம். எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் அர்த்த லிக்கோ. ஹிந்தி மீனிங்ஸை நீங்க எழுதணும். மீனிங்ஸ் ஸ்தித் ஸ்தித்னா சிச்சுவேட்டட்னு சொல்லி இருக்கோம் இல்லையா. பசா ஹுவா அது ஹிந்தி வார்த்தை என்ன? பசா ஹுவா. அடுத்தது உத்தேஷ். உத்தேஷன்னா எண்ணம், அது லட்சியம், இந்த மாதிரிலாம் சொல்றோமே அதுதான். அது ஹிந்தியில இன்னொரு அர்த்தம் லட்சிய. பிரதி வருஷ ஒவ்வொரு வருஷமும் சொன்னோம், அத ஹர் சால் அப்படின்னு சொல்லுவோம். குத் குத்னா ஸ்வயம். அடுத்தது
தானாகவே ஸ்வயம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா நேற்றுக்கு. காந்திஜி கூத் ஸ்வயம் ஆஜீவன் என்ன பார்த்தோம், நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா நேற்றுக்கு. நெக்ஸ்ட் ஆஜீவன், ஜீவன் பர். ஆஜீவன் வாழ்நாள் முழுவதும், ஜீவன் பர். குசர்னா பீத்னா ஸ்பெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஆப்போசிட் விலோம் ஷப்த், ஆப்போசிட்ஸ். தக்ஷின், தக்ஷின்னா சவுத், அதுக்கு ஆப்போசிட் நார்த், ஹிந்தில அது உத்தர். பிரதம், பிரதம்னா ஃபர்ஸ்ட், அந்திம்னா லாஸ்ட். ஆரம்ப ஸ்டார்டிங், அந்த்னா எண்ட். சாக்கார், சாக்கார்னா சப்போர்ட்டிவா இருக்கிறது. நிராகார் சப்போர்ட் இல்லாம பண்றது. அடுத்தது நம்ம பார்க்க போறது வாக்கியமே பிரயோக், அதாவது ரைட் ஆன் யுவர் ஓன் அல்லது புக்ல இருக்கிறத பார்த்து கூட நீங்க இது பண்ணிக்கலாம். சம்ஸ்தா, சம்ஸ்தான்னா ஆர்கனைசேஷன். மேரா சம்ஸ்தா கா நாம் ராம் அண்ட் கோ, என்னுடைய. மேரா சம்ஸ்தா நிறுவனம் அல்லது ஆர்கனைசேஷன். கா நாம் அதாவது பெயர். ராம் அண்ட் கோ. அடுத்தது நீவ் டால்னா, நீவ் டால்னா ஆரம்பிக்கிறது, ஆரம்பித்து வைத்தல். प्रारंभ करना. गांधी जी ने, गांधी जी हिंदी प्रचार सभा की, हिंदी प्रचार सभा उடைய नीव डाला அப்படின்னா என்ன, हिंदी प्रचार சபாவை ஆரம்பித்து வைத்தார். அடுத்தது बहुभाषी, बहुभाषीனா अनेक भाषைகளை கொண்ட, अनेक भाषा बोलने लोग, अनेक நிறைய, பாஷா மொழிகளை, போல்னே பேசக்கூடிய, லோக் அப்படின்னா மக்கள். ஹமாரா தேஷ் நம் நாடு. बहुभाषी देश है, बहुभाषीனா பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. அதுதான் அந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். ஆஜீவன், ஆஜீவன் ஜீவன் பர். இப்ப காந்திஜி, காந்தி ஆஜீவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரச்சார் சபா கே, இந்த ஹிந்தி பிரச்சார் சபா இருக்கு இல்லையா அதோடைய அத்தியக்ஷ, தலைமை. அத்தியக்ஷன்னா என்ன, தலைமை தாங்கி வந்தார் ரஹே. அடுத்தது லாபவிந்த் ஹோனா, லாபம் அடைதல் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். பயனடைதல், லாபம் அடைதல் சொல்லுவோமே அதுதான். இது ஹிந்தி அர்த்தம் என்ன, ஃபாயதா உட்டானா. அடுத்தது हिंदी प्रचार सभा की पत्रिकाओं से प्रचारक और आम जनता लाभान्वित होते आ रहे हैं. हिंदी प्रचार सभाविनाल, हिंदी प्रचार सभाविन पत्रिका ஓம், இந்த பத்திரிகைகள் லெட்டர்ஸ், தென் இந்த மேகசின்ஸ்னால பிரச்சாரக், பிரச்சாரக்னா இது பிரச்சாரம் செய்பவர், மற்றும் ஆம் ஜனதா, ஆம் ஜனதான்னா சாதாரண மக்கள், லாபவிந்த் பயனடைந்து, ஹோத்தே ஆ ரஹே ஹே பயனடைந்து வருகிறார்கள். இதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். இப்போ क्वेश्चन एंड आंसर्स பார்க்க போறோம். उत्तर 5-5 वाक्यों में लिखो. आंसर 5 வாக்கியங்களாக எழுதுங்கள். அதுதான் கொடுத்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में न पट्टी, हिंदी प्रचार सभा पट्टी 5 वाक्य लिखिए. 5 வாக்கியங்களாக எழுது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. இந்த சவுத் இந்தியன் ஹிந்தி பிரச்சார சபான்றது ஒரு ராஷ்ட்ரிய, ராஷ்ட்ரிய அப்படின்னு சொன்னா நம்ம
நாட்டினுடைய महत्व ரொம்ப इम्पॉर्टेंट வாய்ந்த संस्था है संस्थाना நிறுவனம் इसकी இதனுடைய शाखाएं ना ब्रांचेस दक्षिण के साउथ ओடைய चारों नाன்கு प्रांतों रीजियंस में அதாவது रीजियंसல है இருக்கிறது இந்த இன்னன்னா இந்த நாலு शाखाவும் இந்த நாலு शाखा ब्रांचेस உடைய प्रधान कार्यालय ना हेड ऑफिस चेन्नई में चेन्नईயில் स्थित है सिचुएट ஆயிருக்கு गांधी जी ने गांधी इस संस्था की இந்த நிறுவனத்தின் ஸ்தாபனா அதாவது ஸ்தாபித்தார் உருவாக்கினார் सन 1918 में 1918 1918 चेन्नई में की அதாவது உருவாக்கினார் यह संस्था இந்த நிறுவனம் गांधी जी के सपनों को साकार करती आ रही है இந்த நிறுவனம் காந்திஜியினுடைய கனவுகளை सपनों को साकार करती आ रही है அதாவது நிறைவேற்றிக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான आंसर அடுத்து दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு இல்லையா இதனுடைய லெட்டர்ஸும் மேகசின்ஸும் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கு அதான் क्वेश्चन नेक्स्ट இது क्वेश्चनக்கான ஆன்சர் பார்க்கறீங்க दक्षिण की இந்த சவுத் உடைய चारों நான்கு प्रांतीय शाखाएं அதாவது रीजनल ब्रांचेस हिंदी के साथ हिंदी उड़न अपनी अपनी अंदर लैंग्वेज अंदर ऊर्काना लैंग्वेज प्रांतीय भाषाओं में अंदर रीजनल लैंग्वेज पत्र पत्रिकाएं लेटरों मैगजीन्सों प्रकाशित करती आ रही है அதாவது அச்சிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தார்கள் आंध्र में आंध्र शाखा से आंध्र प्रदेश ब्रांच लर्ंदे स्रवंती कर्नाटका शाखा से भारतवाणी कर्नाटकத்திலிருந்து भारतवाणीன்ற இதுவும் கேரளாவிலிருந்து கேரல் பாரதின்றதும் தமிழ்நாட்டிலிருந்து हिंदी पत्रिका निकल रही है அதாவது வந்து கொண்டு இருக்கிறது केंद्र सभा से अदादे हेड ऑफिस लर्ंदे हिंदी प्रचार समाचार मासा मासा हिंदी प्रचार तोड़िया न्यूज़ अदा समाचार एवं मट्रुम दक्षिण भारत अंदर साउथ इंडिया वपत्ति प्रकाशित हो रही है अदादे मादा मादम வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள் इन पत्रिकाओं से இந்த பத்திரிகைகளால பிரச்சாரம் செய்றவர் மற்றும் ஆம் ஜனதான்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்டினரி பீப்பிள் சொல்றோமே சாதாரண பீப்பிள் லாபாவிந்த் होते आ रहे हैं சோ லாபாவிந்த்னா பயனடைந்து கொண்டு வருகிறார்கள் இப்ப நம்ம கத்யாம்ஷ் பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த பேராகிராஃப் இருக்கும் அந்த पैराग्राफல இருந்து நம்ம क्वेश्चन एंड आंसर्स எழுதணும் निम्नलिखित गद्यांश அதாவது गद्यांशனா कॉम्प्रिहेंशन पढ़कर पढ़ते प्रश्नों को उत्तर दीजिए आंसर क्वेश्चन के आंसर பண்ணுங்க आपने நீங்கள் दक्षिण भारत அதாவது साउथ इंडियन हिंदी प्रचार सभा पट्टी का नाम அந்த பெயரை
சுனா ஹோகா கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதான் சுனான்னா கேள்வி, ஹோகான்னா கேள்விப்பட்டிருப்பீர்கள். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபை ஏக் ஒரு ராஷ்ட்ரிய அதாவது நேஷனல் மகத்துவ கி இம்பார்ட்டன்டான சம்ஸ்தா நிறுவனம். அது இங்கிலீஷ்ல கொடுத்திருக்க பாருங்க, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் பார்லிமெண்ட் ஆக்ட் 14. இது ஹிந்தில இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொடுத்துருக்கும். 1964 இத வந்து எப்ப ஆக்ட் போட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட்? 1964ல போட்டாங்க இந்த ஆக்ட். है इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தினால வழியாக संचालित विभिन्न हिंदी परीक्षाओं सो பல வகையான ஹிந்தி பரீட்சைகளை மே அதான் ஹிந்தி பரீட்சைகள் ஹிந்தி பரீட்சையில பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் லாக்கோம் கி லட்சக்கணக்கில் संख्या अदा लक्षकणक्कुल छात्र स्टूडेंट्स भाग लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. सो आप लक्षकणक्कुल मानवर्गल छात्रन्ना मानवर्गल भाग कलंदुकोल्वदु भाग लेते हैं ना कलंदुकोल्वदु. इसकी इदनुடைய शाखाएं ब्रांचेस दक्षिण के साउथ उடைய चारों प्रांतों में 4 रीजियंस ले आंध्र कर्नाटक केरल और तमिलनाडु में है. आंध्रा कर्नाटका केरला तमिलनाडु ले இருக்குது. दिल्ली में भी दिल्लीलिயும் इसकी இதனுடைய शाखा है அதாவது ब्रांच இருக்குது. इन शाखाओं का இந்த ब्रांचेसக்கு प्रधान कार्यालय हेड ऑफिस चेन्नई में चेन्नईயில் स्थित है ना सिचुएट ஆயிருக்குது. यह कार्यालय இந்த कार्यालयத்தை இந்த ஆபீஸை केंद्र सभा के नाम केंद्र सभा என்று சொல்வோம். அந்த பேர்ல केंद्र सभा के नाम से भी அந்த केंद्र सभा என்ற நேம்லியும் जाना जाता है அழைப்பார்கள். நெக்ஸ்ட் पैराग्राफ முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம क्वेश्चन एंड आंसर्स இது பேஸ் பண்ணி பார்ப்போம். सभा की परीक्षाओं में प्रति वर्ष कितने छात्र भाग लेते हैं? இந்த சபையோடைய எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் கலந்து கொள்வார்கள் அப்படின்றது கேள்வி. இங்க நீங்க இது இப்படியே எழுதுங்க. சபா की परीक्षाओं में प्रति वर्ष வரைக்கும் எழுதிட்டு लाखों की संख्या में அதாவது लाखों அப்படினு சொன்னா lakhs எண்ணிக்கையில லட்ச எண்ணிக்கையில छात्रन இங்க இருக்கிறது அப்படியே எழுதுங்க. ஸ்டூடண்ட்ஸ் छात्र भाग लेते हैं ஸ்டூடண்ட்ஸ் கலந்து கொள்வார்கள். அடுத்த क्वेश्चन सभा की शाखाएं किन किन प्रांतों में है? இந்த சபையின் शाखाएं ब्रांचेस எங்கெங்கு किन किन प्रांतों में இருக்கிறது எந்தெந்த ரீஜியன்ல இருக்குது? सभा की शाखाएं दक्षिण के चारों प्रांत எப்படி சொல்றீங்க? दक्षिण के साउथ உடைய चारों प्रांत 4 ரீஜியன்ஸ்ல இருக்குது. आंध्रा कर्नाटका केरला और तमिलनाडु में है. नेक्स्ट क्वेश्चन सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है? சபாவினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குது? இது அப்படியே எழுதிருக்கேன். பிரதான் காரியாலய வரைக்கும் எழுதிட்டு சென்னை மேன் போட்டுட்டு சென்னையில் ஸ்தித் ஹேன்றத அப்படியே எழுதிரு. क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸுக்கான ஒரு பாடம். புத்ர சுபுத்ர, ஷீல் சுஷீல். இல்ல புத்திரன்னா மகன், சுபுத்திரன்றத இருந்து சொன்னாலும் மகன் தான். ஷீல்னா ஒழுக்கமான, சுஷீல்னா நல்லொழுக்கமான, ரெண்டுமே ஒண்ணுதான். லேக், லேக்னா கட்டுரை, சுலேக் அப்படின்னு சொன்னா நல்ல கட்டுரை அப்படின்ற மாதிரி வரும். நாம் பெயர், சுனாம்ன்றதும் நல்ல பெயர். மதி, மதினா மைண்டு, சுமதி நல்ல மைண்டு. பாத்திர, பாத்திரன்னா ஒரு கேரக்டர், சுபாத்திர அப்படின்னு சொன்னா நல்ல கேரக்டர்.